ஒரு ஆம்பிள்ஃபயர் ஒன்று ரிப்பேருக்கு வந்தது. அது பவர் சர்க்யூட்டில் தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. அது அமேசானில் புக் பண்ணியிருந்தேன். இதுதான் அந்த பார்சல். அமேசானில் புக் பண்ணி பார்சல் வந்திருக்கு. இப்போ அந்த பார்சலை வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அடாப்டர்னு போட்டு அந்த கவரில் நீல கலர் கவரில் வந்து நல்ல பபுள்ஸ்லாம் போட்டு ஃப்ளிப்கார்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இந்த அடாப்டர் வந்து இது மாதிரி இருக்குது. ஃபீமேல் இந்த அடாப்டரில் வந்து என்ன வோல்டேஜ் 12 வோல்டேஜ் 2 ஆம்ஸ் அப்படின்ட்டு அதில் டீட்டெயில் இருக்குது. பொதுவாக டிரான்ஸ்ஃபார்மர்லாம் செட் பண்ணணும். டிரான்ஸ்ஃபார்மர்லாம் இப்போலாம் எங்கேயும் ஸ்பேர் கிடைக்கல. அதனால தான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணேன். அது மேல் ஃபீமேலோட அந்த பின்னோடு இருக்குது. பட் ஆனால் அந்த ஃபீமேலை வந்து மேலில் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதை கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம லைன் கொடுக்கணும். இப்போ இந்த அடாப்டர் கரெக்டாக வேலை செய்யுதான்னு பார்க்கலாம். ஆன் பண்ணோடனே லைட் எரியுது, ரெட் கலரு. அடாப்டரு பவர் சர்க்யூட்டு நல்லாயிருக்கு. இப்போ இந்த ஆம்பிள்ஃபயரோட பவர் லைன் அதோ கை காட்டுற பாருங்க, லாஸ்ட்டாக அந்த மொழியில் இருக்குது. இப்போ நம்ம ஆம்பிள்ஃபயரை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி மல்டிமீட்டரும் எடுத்து வச்சுக்கணும். நம்மளுக்கு 2 ஆம்ஸ் 12 வோல்டேஜ் இருக்காங்கிறத செக் பண்ணிடணும். பட் அந்த செக் பண்ணுறத வந்து உங்களுக்கு கிளியராக எடுக்க முடியல. அதனால் நான் இப்போ இண்டிவிஜுவலாக செக் பண்ணி நான் உள்ள லைன் கொடுத்துடுவேன். அதுக்காக இந்த மல்டிமீட்டரும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த அடாப்டரு என்ன பண்ணணும், அந்த மேலே இது வந்து கட் பண்ணி எடுத்துடணும். ஏன்னா அது வந்து இப்போ நம்ம இது யூஸ் ஆகாது. இதுக்கு தேவையான ஃபீமேல் நம்மக்கிட்ட கிடைக்கல. அதனால் அந்த லைனை வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. அதான் மேலே. இப்போ இந்த இது வந்து ஒயரை சீவிக்கலாம். ஒயரை சீவிட்டோம்னா 2 லைன் உள்ளே இருக்கும். ஃபேஸ் நியூட்ரல் 2 லைன் இருக்கும். அது ரெட் கலரு, எல்லோ கலரு 2 லைனாக இருக்குது. அந்த வந்து லைனை சீவி எடுத்துக்கலாம். கொஞ்சம் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி இருக்கிற ஆம்பிள்ஃபயரோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1500 ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க. பவர் சர்க்யூட்டில் ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம 2 ஆம்ஸ் உள்ள இந்த மாதிரியான அடாப்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த அடாப்டர் வந்து ஆம்பிள்ஃபயருக்குன்னு ரெடி ஆகலை. இது வந்து டிசி பேட்டரி சப்ளைக்காக யூஸ் பண்ணுற அடாப்டரு. அதுக்கு முன்னாடி இந்த ஆம்பிள்ஃபயரை ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு இன்புட் லைனை நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். பார்த்தா இந்த வீடியோ வந்து ஒரு 10-12 நிமிஷத்துக்கு மேலே இருக்கும். நீங்கள் கட் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவை. நான் உங்களுக்காக கஷ்டப்பட்டு மேக் பண்ணுறேன். இது மாதிரியெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான். புரியுதுங்களா? எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டு இதே மாதிரி நம்ம வீட்டு பொருட்களை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ரெடி பண்ண முடியல அப்படின்னா இதே மாதிரியான சிம்பிளான ஆம்பிள்ஃபயர் இருந்தால் என்கிட்ட கொடுங்க. அடாப்டரை வந்து நான் ஃபோல்ட் பண்ணி உங்களுக்கு இந்தமாதிரி பவர் சர்க்யூட்டில் ப்ராப்ளம் இருக்கிற ஆம்பிள்ஃபயரை ரெடி பண்ணி தரேன். பொதுவாக நாங்கள் யாருக்கும் பண்ணுறதில்ல. யூடியூப்பில் வந்து டுட்டோரியல் எடுக்கிறதுக்கு தான் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து போர்டுக்கு தேவையான சப்ளை லைன் அங்கே இருக்குது. அதை கட் பண்ணி எடுத்துப்போம். இன்னொரு லைனும் கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணதுக்கப்புறம் அந்த போர்டு தனியாக வந்துடுச்சு. அதில் 2 லைன் வந்து நல்லா ஒட்டின்னு இருக்குது. அதை போட்டு கழட்டி எடுத்துட்டாச்சு. 2 லைனும் இப்போ தனியாக பிரிஞ்சிடுச்சு. இப்போது அந்த லைனை வந்து ரெட் கலர் லைனை
நம்ம அடாப்டரோட ரெட் கலர் லைனுக்கு நம்ம சப்ளை கொடுக்கணும். நல்லா சீவி எடுத்துக்கலாம். ஒயரை சீவி எடுத்துட்டு 2 லைனை லிங்க் பண்ணிட வேண்டியது தான். 2 லைன் லிங்க் பண்ணிட்டா அது பவர் சர்க்யூட்டுக்கான தேவையான ப்ராசஸ் முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் இந்த ஆம்பிளிஃபையர் ரெடி ஆகிட்டோம். இதில் டெக்னிக்கல் இஷ்யூ என்னன்னா, நம்ம பவர் சர்க்யூட்டில் ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னா இது மாதிரியான அடாப்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணோம், டிரான்ஸ்ஃபார்மர் செட் பண்ணோம். 2 amps டிரான்ஸ்ஃபார்மர் செட் பண்ணி நம்ம டிசி ஃபில்டர்லாம் போட்டு நம்ம இதை செய்யணும். அதுமாரியான ஸ்பேர்லாம் இப்போ தனித்தனியாக கிடைக்கிறதில்ல. டிசி ஃபில்ட்ரு, ஒரு கெப்பாசிட்ரு இதெல்லாம் தேவைப்படுது. இதெல்லாம் இருக்கிறதில்ல. இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் கொடுத்து இந்த அடாப்டர் ஆர்டர் பண்ணது. இந்த அடாப்டர் பார்த்திங்கன்னா 300 ரூபாய் தான். இது பவர் சர்க்யூட்டுக்கு தேவையான அனைத்து இதையும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருது. நம்ம இது வெறும் ஒயர் லைன் மட்டும்தான் கொடுத்துட்றோம். இதே நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் செட் பண்ணி டிசி ஃபில்ட்ரு போட்டு நம்ம டிசி ஃபில்ட்ரு நம்ம தனியாக எடுக்கணும். அதுக்கெலாம் இப்போ மேக்ஸிமம் எங்கேயும் ஸ்பேர் கிடைக்கிறதில்ல. எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ்லாம் போயிடுச்சுன்னா இப்போலாம் அப்படியே தூக்கி போட்டுற வேண்டியது தான். எதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியாது. அதனால் நம்ம ஒரு சின்ன சாம்பிளுக்காக நம்ம இதெல்லாம் சீவி ஒரு சர்க்யூட்டை கம்ப்ளீட் பண்ணிடுறோம். இதுக்கும் காசு ஆகுது. பெரும்பாலும் 5 amps வரைக்கும் அடாப்டர் இருக்குதுங்க. அதாவது அடாப்டர் நம்ம அப்படியே நம்ம கனெக்ஷன் கொடுத்து டைரக்ட் லைன் போர்டுக்கு எடுத்துன்னு போயிடலாம். நம்ம நிறைய எக்ஸ்ட்ரா சர்க்யூட்டு சுவிட்சு பவர் லைன் கொடுக்கறது இதெல்லாம் தேவை கிடையாது. அடாப்டர்லேயே நமக்கு பவர் லைன் இருக்கிறதுனால எந்த ஷாக்குக்கும் ஆகாது. ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். இப்போ இந்த பவர் லைனை இந்த ஆம்பிளிஃபையருக்கு நம்ம லைன் கொடுத்து அப்புறம் சப்ளை எடுக்கணும். குழந்தைங்களாம் இருந்ததுன்னா கொஞ்சம் ப்ராப்ளம். இப்போ இது குழந்தைங்களுக்கு எதுக்குமே பிரச்சனை இல்லை. இந்த அடாப்டரை ஹோல்ட் பண்ணிக்காச்சு. அப்படியே போர்டு லைனை அப்படியே திருப்பி லைன் போட்டுருவோம். 2 லைன் தேவையில்லாமல் இருக்குது, அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அப்படியே போர்டை ஃபிட் பண்ணுற வேண்டியது தான். அப்படியே போர்டை ஃபிட் பண்ணிடுவோம். அதில் வச்சு அப்படியே ஃபிட் பண்ணிடலாம். அப்படியே ஹோல்ட் பண்ணிக்க வேண்டியது தான். அப்படியே போர்டை ஃபோல்ட் பண்ணிட்டோம்னா இந்த இந்த ஆம்பிளிஃபையர் கொடுத்தான பவர் சர்க்யூட் ஓகே ஆயிடுச்சு. கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதெல்லாம் 2000 3000 ஆகும். இதே மாதிரியான ஆம்பிளிஃபையர்லாம் அதெல்லாம் மிச்சப்படுத்துறதுக்கு தான் இந்த மாதிரியான வீடியோக்களை நாங்கள் மேக் பண்ணி போடுறோம். தயவு செஞ்சு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிவிடுங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்தாவே போதும். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, போகிறீங்க வரீங்கன்னா இதுதான் ஒரு சப்போர்ட்டிவ், வேறு எதுவும் இல்லை. இது மாதிரி ஒரு வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாவே போதும். நாங்கள் வேறு எதுவும் உங்ககிட்ட கேட்கல. சரி, ஓகே. நல்லா இந்த போர்டை நல்லா ஃபுல் டைட்டு வச்சுப்போம். இந்த வேலை மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்து அதுக்காக தான் கொஞ்சம் லேட் ஆகுது. அது முடிஞ்சிச்சுன்னா நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ அது டைட்டு வச்சாச்சு. நல்லா ஃபுல் டைட்டு வச்சிட வேண்டியது தான்.
அதனால் அது லூஸாக இருக்குது. அதனால் நம்ம கட்டிங் ப்ளேயர் போட்டு கொஞ்சம் அந்த ஸ்க்ரூவை டைட் பிடிச்சிக்கிட்டு அப்புறம் டைட் வைக்கணும். ஃபுல் டைட் வச்சாச்சு. ஏன் அது மாதிரி ஃபுல் டைட்டு போட வைக்கணும், அதுக்கும் காரணம் இருக்குது. நாய்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு நியூட்ரல் வந்து கரெக்டாக இருக்கணும் போர்டுக்கு. நாய்ஸ் லெவல் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம ஆம்பிளிஃபையரில் ஒரு மாதிரி நாய்ஸ் இருக்கும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ஃபுல் டைட் வைக்கிறோம். அடாப்டரை போட்டு நம்ம லைன் பண்ணியாச்சு. இப்போ அந்த கவரை வந்து போட்டுருக்கணும். கவரை ஃபில் பண்ணிட வேண்டியது தான். இப்போ அந்த ஆம்பிளிஃபையர் வந்து பவர் சர்க்யூட்டுக்கான அனைத்து வேலையும் சரியாகி போச்சு. இனிமேல் அது ஓகே ஆயிடுச்சு. இப்போ ஸ்பீக்கர் லைனை கொடுத்து நம்ம செக் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ இந்த ஸ்பீக்கர் லைனில் நம்ம ஹோல்ட் பண்ணிப்போம். ஹோல்ட் பண்ணிவிட்டு அடாப்டர் போட்டால் ப்ளூடூத் ஆன் ஆகிடுச்சுன்னா ஒரு வாய்ஸ் வரும். அப்படின்னா அந்த ஆம்பிளிஃபையர் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான். வீடியோ வந்து முடிய ஸ்டேஜ் ஆகிடுச்சு. சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது என்னென்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தாவே போதும். நாங்கள் வேறு எதுவும் எதிர்பார்க்கல. அதை செய்யுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வீடியோவில் எந்த இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியுது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, இந்த ஃபுல் சர்க்யூட்டையும் நம்ம காமிச்சாகணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.